ஸ்டாப் பண்ணுங்க. இந்த ரீலை மட்டும் நீங்க ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப பெரிய வருத்தப்படுவீங்க. ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஒன்றத்தை சொல்ல போறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10 பெஸ்ட் தமிழ் மூவி இன் 2025 என்னன்னு சொல்லி பார்ப்போமா? இந்த படத்தை பத்தி ஒரு ரிவ்யூ இல்லை, ட்ரைலர் இல்லை, டீசர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணது தாங்க குடும்பஸ்தனு. டாப் 10ல இருக்கிற மூவி, என்னோட டாப் 10ல இருக்க மூவி, செம்ம மூவிங்க. அவங்களும் நல்லா பார்க்க வேண்டியதை படம் அதை. ஏன்னா அந்த அளவுக்கு அதுல ஒரு கண்டென்ட் இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. டாப்ல 9ல வந்து பாத்தீங்கன்னா வீரா சூரா தீரான்னு சொல்லிட்டு பார்ட் 2 வந்தது. அந்த படம் தான் செம்ம படம், விக்ரமோட படம். நல்லா இருந்தது, நல்லாவும் இருந்தது அந்த படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டாப் 8 பார்த்தீங்கன்னா விஜய் படம் தான் வரல, ஆனால் அஜித் படம் வந்தது. ஸோ அதுக்காக இந்த எங்கே போய் வைக்கல. ஆனால் இது ஒரு செம்ம வைபான படங்க. என்ன படம்னு உங்களுக்கே தெரியும், GBU தாங்க, குட் பேட் அக்லி. சரியான வைபு படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேட்டரில் போயிட்டு நான் சரியான என்ஜாய்மெண்ட் பண்ணி பார்த்தது. செம்ம BGM வேற. ஸோ அந்த அளவுக்கு இருந்தது படம். வைபுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம், அவ்வளோதாங்க. டாப் 7 மூவி வேற எந்த மூவியும் இல்லைங்க, எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்டர் தான் PR. ஓகேங்களா, பிரதீப் ரங்கநாதன் நடிச்சது தான் டிராகனு. ஸோ அந்த லெவலுக்கு இருந்தது அந்த படம். அதாவது வந்துட்டு ஒரு லவ் எக்ஸ்பெக்டேஷனும் இருந்தது, ஒரு எமோஷனலும் இருந்தது, எல்லாமே இருந்ததுங்க. வேலை எப்படி கிடைக்கும், வேலை எப்படி போகும், எல்லாமே காமிச்சிருந்தாங்க. டிகிரி எப்படி க்ளோஸ் பண்ணணும் காமிச்சிருந்தாங்க. மறக்காம அது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கலாம், ஃபேமிலியும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருந்தது அந்த படம். கமலஹாசன் சார் மூவி ரிலீஸ் ஆகி நம்மளை ஏமாத்திருந்தாலும், ரஜினி சார் மூவி ரிலீஸ் ஆகி கொஞ்சம் ஏமாத்தலை. ஏன்னா அந்த அளவுக்கு வைபா இருந்தது. கூலி படம் தாங்க. ஸோ அந்த படம் வந்து டாப் 6ல வந்து நிற்கிது. ஸோ நல்லா இருந்தது அந்த படமும். பார்த்தீங்கன்னா பழைய காலத்தையே காமிச்சிருந்தாங்க, புது காலத்தையே காமிச்சிருந்தாங்க. அந்த ஸ்டைலு யூஸ் பண்ணது எல்லாமே எனக்கும் பிடிச்சிருந்து. மூவி வேற லெவலில் நான் கைஸ். ஏன்னா வந்துட்டு கல்யாணம் ஆனோடனே நானும் என் ஒய்ஃபை ஃபர்ஸ்ட் பார்த்த படம் தலைவன் தலைவி மூவி தான். டாப் 5ல வந்து நிற்கிது. ஸோ செம்ம மூவி, நீங்களும் போய் நல்லபடியாக போய் பார்த்துருங்க அந்த மூவியை. அந்த லெவலுக்கு வந்து அதில் கண்டென்ட் சொல்லியிருப்பாங்க. கல்யாணம் ஆகிட்டுக்கு அப்புறமா எப்படி இருக்கணும், இருக்கக்கூடாது, எப்போல்லாம் ஒன்றா சேருவாங்க, பிரிஞ்சு போனாலும் ஒன்றா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மூவியில் அவ்வளோ காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் மறக்காம நீங்கள் அந்த மூவியை பார்த்துருங்க. ஓகேங்களா, டாப் 4 வேற லெவலான மூவி கைஸ். ஏன் அந்த டாப் 4 அந்த கேட்டகரியில் நான் அந்த மூவி வச்சிருக்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், நம்ம வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கனவை வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. 3 BHK படம். ஸோ நல்ல படம், மிஸ் பண்ணாமல் அதையும் நீங்கள் பார்த்துருங்க கைஸ். எனக்கு இந்த படத்தையே ஸ்கிப் பண்ண முடியல. ஸோ இந்த படத்தையும் நான் சொல்லிடுறேன். டாப் 3ல இன்னொரு படம் இருக்குது, சிறைன்னு சொல்லிட்டு ஒரு படம். இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு, விக்ரம் பிரபு சார் நடிச்சது. நல்லா தான் இருக்குது அந்த படமும். ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் தான். நீங்களும் போய் அந்த படத்தை பாருங்கள், நல்லா இருக்கு, உண்மையாகவே நல்லா இருக்குன்னு. அந்த கதை சொல்ல விரும்பலை, அந்த படத்தை பாருங்க, அப்போதான் உங்களுக்கு அந்த கதையே புரியும். ஸோ நல்ல டாப் 2 படம் ஆண் பாவம் பொல்லாதது. உண்மையிலே ஆண் பாவம் பொல்லாதுன்ற மாதிரி தான் இருந்தது அந்த படத்தில். ஒய்ஃப் எப்படி பார்த்துக்கிறாங்க, ஜென்ஸ் எப்படி இருக்கணும், லேடிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் நீங்களும் பார்த்துரு. டூரிஸ்ட் ஃபேமிலி கைஸ். ஏன்னா அந்த லெவலுக்கான ஒரு மூவி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த மூவி வந்து அவ்வளோ ஹைப்பு தரும், அவ்வளோ ஹிட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் நம்பரில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லா பார்க்கலாம். பாய்.